எல்டியா பியூர் பிளஸ் பியூர் கோகனட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். வணக்கம் நேயர்களே, எல்டியா பியூர் பிளஸ் பியூர் கோகனட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஷோக்கு சிறந்த நியூரோலஜிஸ்ட் டாக்டர் நாகராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இப்போ வேர்ல்டு ஃபுல்லும் ஒரு சீரியஸ் பேண்டமிக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம் டாக்டர். அதை எப்படி நம்மளை தயார்படுத்திக்கலாம், எப்படி அதுலேருந்து குணப்படுத்திக்கலாம்னு சொல்லும் போது நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கோங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது, நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர். சரி, நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் முன்னெல்லாம் ஒரு முட்டை இருக்கும் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா விதவிதமாக நிறைய வெரைட்டியான எக் இருக்குது. அது என்ன மாதிரியான எக் இருக்குது, அதோடைய மருத்துவ குணங்கள் கொஞ்சம் நேயர்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் டாக்டர். இதில் நிறைய ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு சில அறியாமைகள் நிறைய இருக்குது. எப்படின்னு கேட்டாக்கா எக்குன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா அதுலேயே ப்ரௌன் கலர் எக்கு, அப்புறம் லைட்டாக சிகப்பு கலர் எக்கு, சாம்பல் கலர் எக்கு, அது இல்லாமல் ஒயிட் எக்கு. இதில் இன்னும் குழப்பறது என்னன்னு கேட்டால், சார் இது நாட்டுக்கோழி முட்டை, இது லகான் கோழி முட்டை, அப்புறம் இது வாத்து முட்டை அப்படின்னு மாற்றி மாற்றி குழப்புவாங்க போட்டு. நமக்கே இது வாத்து முட்டையா கோழி முட்டையா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வரும். பட் எல்லா முட்டையும் அதனோட மருத்துவ குணங்கள் ஒன்று தான், ஆனால் டேஸ்ட் டிஃபர் ஆகும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பாருங்க. வாத்து முட்டையில் இந்த கவிச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வாடை, அந்த வாடை ஜாஸ்தி அடிக்கும் நாட்டுக்கோழி முட்டையை விட. ஸோ நாட்டுக்கோழி முட்டை சத்து ஜாஸ்தி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா லகான் நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே ஒரே மாதிரி தான் சத்துக்கள். சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாத்துலேயும் ஒன்றா தான் இருக்கும். பட் ஜெனட்டிக்கலி என்னன்னு கேட்டிங்கனாக்கா சிலது சில கலர் இருக்கும். சில பேர் நம்ம கருப்பாக இருக்காங்க, சில பேர் ஒயிட்டாக இருக்காங்க, சில பேர் மாநிலமாக இருக்காங்கிற மாதிரி ஒரு முட்டையை இடுறதுலையும் ஜெனட்டிக்கலி அந்த கோழியினோட வம்சா வழி டைப்பில் சிலது லைட்டாக ப்ரௌன் வரும், சிலது லைட்டாக எல்லோ வரும், சிலது சாம்பல் கலரில் வரும், சிலது பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஒரு கோழி அதனுடைய இனப்பெருக்கத்தை பொறுத்து, அந்த இனப்பெருக்கத்தை பொறுத்து அதனோட முட்டையினோட அவுட்டர் ஷெல் மாத்திரம் மாறும். அதனால எல்லா முட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரிட்டிவ் வேல்யூவில் ஒன்று தான். டேஸ்ட்டுங்கிறது வேறு, நியூட்ரிட்டிவ் வேல்யூங்கிறது வேறு. அதாவது சத்து வேறு, டேஸ்ட் வேறு. சத்தாக இருக்கிறதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, டேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் சத்தாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி முட்டை டெய்லி முட்டை சாப்பிடலாம். அந்த முட்டையை விதவிதமாக சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஆம்லெட் பண்ணி சாப்பிடலாம். ஆம்லெட் பண்ணியாச்சுனாக்கா அதனோட சத்து போர்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 1/4 பங்கு குறைஞ்சிடும். 1/4 பங்கு 1/2 பங்கு குறையும். ஏன்னு கேட்டால் அந்த ப்ரோட்டீன் டீநேச்சர்னு சொல்லுவாங்க. இயற்கையாக உள்ள ப்ரோட்டீனையும் நீங்கள் வறுத்தாக்க அதனோட கெப்பாசிட்டியில் பாதி குறைஞ்சிரும். ஸோ நான் அட்வைஸ் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாகவே முட்டையை பாலில் விட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் பூரணமான அந்த முட்டையினோட ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ அந்த முட்டையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சாப்பிட்றாங்க. இப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னொருத்தர் அதை பாயில் பண்ணி அதை சாப் பண்ணி அதில் மிளகு போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விதவிதமாக. பட் ஒரு முட்டையை நீங்கள் என்ன குக் பண்ணாலும் அதனோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அதனோட மருத்துவ குணங்கள், அதனோட பலன்கள், அதனோட சத்து கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிடும். கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஆனால் டேஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதை டீநேச்சரிங்னு சொல்லுவோம். அது அந்த ப்ரோட்டீன் நம்ம பாடிக்குள்ளே போகிறப்ப அதனோட சத்து ஃபுல்லாக கிடைக்காது. ஆனால் பச்சை முட்டையை நம்ம சாப்பிட்றப்ப நம்ம சத்துக்கு சில பேருக்கு பச்சை முட்டையை பாலில் அடித்து சாப்பிட்டாக்க சில பேருக்கு ஜெரிக்காது, ஏப்பமாக இருக்கும். அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு ரூல் கிடையாது. யார் யாருக்கு எப்படி சேருதோ, எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி மாற்றி நம்ம இந்த முட்டையை நம்ம கொடுக்கணும். முட்டையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். சார் முட்டை நிறைய சாப்பிடணும். கண்டிப்பாக முட்டை சாப்பிட முடியாதவர்கள் உளுந்து நிறைய சேர்த்துங்க. உளுந்து பயறு நிறைய சாப்பிடுங்க. நான் சில பேரை சொல்லுவேன் இந்த வடை மாதிரி வடைக்கு அரைக்கிறோம் பார்த்திங்கன்னா, உளுந்தை பண்ணி அதை கொஞ்சம் பச்சையாக கூட சாப்பிடுங்க. கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை பச்சையாக கூட சாப்பிடுங்க. ஏன்னு கேட்டால் அந்த உளுந்து அப்படியே ராவாக சாப்பிட்டா நிறைய எஃபெக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய காலத்தில் இந்த வீட்டில் லேடிஸ்லாம் பெரியவங்களான போலாம் பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி கொடுப்பாங்க. உளுந்தங்களி கொடுத்தாக்க அது சத்து ஜாஸ்தி சேருங்கிறதுக்காக தான்.
ஸோ எதையுமே குக் பண்ணியாச்சுன்னா 40% அதனோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ குறையும். ஆனால் டேஸ்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம சில இது பண்ணத்தான் வேணும். ஓகே டாக்டர், இப்போ முட்டையை பற்றி அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொன்று, எப்போ டாக்டர் கிட்ட நம்ம போனாலும் நீங்கள் டெய்லி ஒரு கீரையை சேர்த்துக்கங்க அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்மாகவே ஆயிடுச்சு டாக்டர். கீரையில் விதமான கீரைன்னு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எதை வாங்குறதுன்னு தெரியாத அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது. அந்த கீரைகள் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நேர்கள் சொல்லுங்கள். கீரை கண்டிப்பாக டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டுக்கணும். நம்ம ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 விதமான 12 விதமான கீரைகள், எடிபிள் கீரைகள். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அவல் பொன்னாங்கண்ணி கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை, புதினா கீரை, கொத்தமல்லி கீரை, எத்தனை கீரை இருக்குது பார்த்தீங்களா? வெந்தயக்கீரை, பருப்பு கீரை, ஏகப்பட்ட கீரைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒன்று டேர்னில் வச்சா கூட நமக்கு வந்து டெய்லி ஒரு கீரை நம்ம சாப்பிடலாம். மணத்தக்காளி கீரைங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கீரைன்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஓரளவு எல்லா கீரையுமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. எல்லா கீரையும் நம்ம ஒரே விதமான கீரையை டெய்லி சாப்பிடக்கூடாது. கீரை தண்டில் பார்த்தீங்கன்னா சோடியம் நிறைய இருக்குது. அதனால் வந்து யூஸ்வலாக அந்த தண்டை வந்து ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. கீரையை மாத்திரம் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த கீரை வேணாலும் சாப்பிடுங்க, டேஸ்ட்டு தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் அதில் மருத்துவ குணங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். எல்டியா பியூர் ப்ளஸ் பியூர் கோகனட் ஆயில் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். முருங்கைக்கீரையில் அயன் ஜாஸ்தி, மணத்தக்காளி கீரையில் ரிபோஃப்ளவின்னு சொல்லக்கூடிய ஒரு பி வைட்டமின் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கீரை கண்டிப்பாக சாப்பிடணும். அது வந்து இந்த கீரை சாப்பிட்றப்ப வந்து கூடுமான மட்டுக்கும் இந்த கொழுந்து கீரையாக சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அதில் வந்து சத்து ஜாஸ்தி. முத்திரை கீரையை விட கொழுந்து கீரைகள் ஜாஸ்தி இது. அதனால் வந்து இந்த கொழுந்து கீரைகளை நிறைய சாப்பிடுங்க. வெந்தயக்கீரை ஒரு 5 days ஓல்டு வெந்தயக்கீரை 2 இலை மாத்திரம் விட்டுருக்கோம், அதை சாப்பிடுங்க. அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. தண்டை வந்து கூடுமான மட்டும் அவாய்ட் பண்ணணும். முளைத்தண்டில் சாதாரணமாக பிளட் ப்ரெஷர் இல்லாதவங்க அந்த தண்டை தாராளமாக சாப்பிடலாம். கொத்தமல்லி தண்டில் வந்து நிறைய சோடியம் இருக்குது. அதனால் வந்து அதையும் நம்ம துவையலில் சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். பிபி இருக்கிறவங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. மற்றபடி கீரை வந்து ஒரு அன்றாட உணவு திட்டத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. அதை வந்து நீங்கள் மாற்றி பருப்பு கீரை போட்டு பருப்பு சேர்த்துக்கலாம், பாசிப்பருப்பு போட்டுக்கலாம், மணத்தக்காளியோட பாசிப்பருப்பு போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி விதவிதமாக நம்ம ப்ரிப்பரேஷன், ஷெஃப்னோட கேரக்டர் எப்படி வந்து அவங்க வந்து அதை பேலட்டபிள் ஆக்குறாங்க, அதை வாய்க்கு ருசியாக்குறாங்கிறது தான் முக்கியம். ரா கீரையை யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கீரைகளில் இருக்கிற சத்துக்கள் தான். டாக்டர், கீரைகள் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அருமையான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். இப்போ நம்மளோட இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் டிப் ஆஃப் த டேக்கு வந்துட்டோம். போன எபிசோடில் நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெய் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஆரிஜின் ஆனது எல்லாமே சொன்னீங்க டாக்டர். பிரேசில்லேருந்து வந்தது எல்லாம். தேங்காய் எண்ணெயோட மருத்துவ குணங்கள் என்ன டாக்டர்? இப்போ நான் வந்து நிறைய தேங்காய் எண்ணெய் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒரு மருத்துவ குணத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஹேருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. அவங்க என்ன ஹேபிட்னு கேட்டிங்கனாக்கா, தலைக்கு எண்ணெய் தடவிட்டு குளிப்பாங்க. குளிச்சுட்டு திருப்பி எண்ணெய் தடவ மாட்டாங்க, அப்படியே வந்து அதை வாஷ் பண்ணாமலே அதை துவட்டிடுவாங்க. ஸோ அந்த ஆன்டி கெரட்டின் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, முடியை சுற்றி ஒரு சின்ன ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீனை வந்து அப்படியே இந்த ஷாம்பு இப்பெல்லாம் போட்டிங்கனாக்கா அதனோட தன்மை, அந்த 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 ப்ரோட்டீன் தான் வந்து உங்களை ஸ்டிஃபாக நிற்க வைக்குது. ஒரு ஹேரோட ஸ்ட்ரென்த்து காரணம். ஆல்கலைன் ஷாம்பு எதாவது போட்டிங்கனாக்கா, ஆல்கலைனாக்கா காரத்தன்மை மிகுந்த ஷாம்பு போட்டிங்கனாக்கா அந்த அப்படியே அந்த ப்ரோட்டீனை எடுத்துரும். எடுத்த உடனே அந்த முடி வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுது. அதை வந்து ரொம்ப பேர் லைக் பண்ணுறாங்க. அப்படி தலையை திருப்பினா அப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த ஹேர் வந்து ஜாஸ்தி ஆகிடுது. ஆனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஹெல்த்து கிடையாது. முடி உதிர்றதுக்கு மெயின் காரணம் அந்த மாதிரி காரம் மிகுந்த ஷாம்புவை போடுறது. ஆனால் தேங்காய் எண்ணெயை மேலே அதில் தடவிட்டு அதை அப்படியே குளிச்சுட்டு அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கிறப்பயே அப்படியே துவட்டிட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ப்ரொட்டெக்ஷனாக அப்படியே மேலே உட்காருது. அதை வந்து தவறுதலாக நமது மக்கள்கள் என்ன பண்ணுவாங்க, பிசுக்குன்னு சொல்லுவாங்க. அது பிசுக்கு கிடையாது. ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு விதமான ஒரு ப்ரொட்டெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷன் வந்து அந்த கெரட்டினை அப்படியே பாதுகாக்குது அந்த தேங்காய் எண்ணெய். இப்போ நீங்கள் கேரளேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்ல முடி நல்ல நீளமாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அவங்க மிஸ்ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, அடிக்கடி ஷாம்பு போட மாட்டாங்க. இதனால் வந்து அவங்களோட முடி வந்து நல்ல கருகருன்னு கருப்பாகவும்
செழிப்பாகவும் நீளமாகவும் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அதுதான். மசாஜிங் மாதிரி மெதுவாக பண்ணுவாங்க. ஸோ கோகோனட் ஆயில் ரொம்ப பெஸ்ட்டு தலை ஹேருக்கு. அதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய சஜஷன் நான் சொல்லுங்க, நல்லா செழிப்பாக நிறைய தலைமுடி தேங்காய் எண்ணெயை தடவிட்டு அதை அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ரொம்ப துவட்டி எடுத்துகிட்டு வச்சுட்டிங்கனாக்கா, ஒன்று ஷாம்புவும் போடாமல் வச்சுட்டிங்கன்னா உங்கள் முடி கருகருன்னு நல்லா இருக்கும், விழவும் விழாது. இந்த சின்ன தத்துவம் வந்து நாங்கள் கேரளாக்காரங்கிட்ட தெரிஞ்சது தான். அதை சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணப்போ அதுதான் முக்கியம் தெரியுது. ரொம்ப ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.